ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. அன்றைய தினம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும். உங்க குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். தலைமுறைக்கே சிவ கடாட்சம் கிடைக்கும். அது என்ன வழிபாட்டு முறை, அது என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன இலை மீது என்ன மாதிரி தீபத்தை ஏற்ற போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானை வணங்குவதற்கான அற்புதமான ஒரு நாள். மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய சிவராத்திரிக்கு நம்ம பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதுவே மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி இருக்குல்ல, அதுதான் மகா சிவராத்திரி. சொல்ல போனா பிரதோஷத்துக்கு மறுநாள் இந்த திதி வர்ற மாதிரி தான் ஒரு மாதமும் அமையும். அப்படிப்பட்ட சதுர்த்தசி திதி மாசி மாதத்துல தேய்பிரையில வரும்போது அதை நாம மகா சிவராத்திரியா கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் சிவபக்தர்களுக்கு, குறிப்பா மகா சிவராத்திரியில வணங்குறவங்களுக்கு 3 நாட்கள் முக்கியமான நாட்களா அமையுது. சனிக்கிழமை, அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி சனி மகா பிரதோஷம், அன்னைக்கு சிவபெருமான் வணங்கலாம். அதுக்கு அடுத்ததா பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி மாத தேய்பிரை சதுர்த்தசி திதி, அதுதான் மகா சிவராத்திரி, அன்னைக்கே சிவபெருமானை வணங்கலாம். அதுக்கு அடுத்ததா 3வது நாள் திங்கட்கிழமை சோமவாரம், அதுவும் சிவபெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாட்கள். இப்படி இந்த 3 நாட்களும் சிவபக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். வாழ்க்கையில ரொம்ப நாட்களாவே ஒரு சில விஷயங்கள் நடக்கவே இல்லை, ரொம்ப நாட்களா வேண்டிக்கிட்டு இருக்கோம், சிவபெருமான் கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 நாட்கள் கடுமை விரதம் இருந்து நீங்க சிவபெருமானை வணங்கி பாருங்க. கண்டிப்பா மகா சிவராத்திரிக்கு பிறகு, அந்த திங்கட்கிழமைக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கை சேர்ந்து வரும். அதுதான் இந்த 3 நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். மகா சிவராத்திரி அப்படின்னாலே இரவு நேரங்கள்ல கண் விழிக்கிறது தான். இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி இருக்குல்ல, அது பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:51 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் திங்கட்கிழமை மாலை 6:26 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 ராகு காலம் இருக்கு. ராகு காலத்தை முடிச்சு சரியா ஒரு 6:15 6:30க்கெல்லாமே எல்லா சிவன் கோவில்கள்லையும் 4 கால பூஜைகள் ஆரம்பிச்சிடும். ஒரு கால பூஜையும் 3 மணி நேரம் நடக்கும். 6 மணிலேருந்து 9 மணி, 9 மணிலேருந்து 12 மணி, 12லேருந்து அதிகாலை 3 மணி, 3 மணிலேருந்து 6 மணி, இப்படி 4 கால பூஜைகள் நடக்கும். இதுல எல்லா கால பூஜைகளையும் கலந்துக்கிறது விசேஷம் தான். அப்படி எல்லா பூஜைகளையும் கலந்துக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் இருக்கு. அதுதான் 3ஆம் கால பூஜை, நிஷித்த கால பூஜைன்னு சொல்லுவாங்க. நள்ளிரவு 12 மணில இருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் நடக்கும். இந்த பூஜைகளை நீங்க கலந்துக்கிறது மூலயமா பார்வதி தேவியோட அருளையும் சிவபெருமான அருளையும் நீங்க சேர்த்து பெற முடியுமா. காரணம், இந்த 3ஆம் கால பூஜைன்னு அழைக்கப்படக்கூடிய நிஷித்த கால பூஜையில பார்வதி தேவி சிவபெருமானை வணங்கி அவங்க வேண்டின வரங்களை வாங்கியிருக்காங்களாம். அப்பேற்பட்ட நிஷித்த கால பூஜையை நம்ம தவற விட்டுறக்கூடாது. கோவிலுக்கு போகல அப்படிங்கிறவங்க உங்க வீட்டிலேயே கண் விழித்து விடிய விடிய சிவநாமங்களை சொல்லி சிவனுடைய மந்திரங்களை உச்சரித்து நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்கிறது மட்டும்தான் கணக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க படங்கள் பார்க்கறதோ, டிவி பார்க்கறதோ, மொபைல் போன் யூஸ் பண்றதாலேயோ எந்த விதமான பலனும் ஏற்பட போறது கிடையாது. சிவனுடைய நினைவாகவே நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா மகா சிவராத்திரியை முழுமையாக வழிபட்ட திருப்தியும் ஒரு பலனும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரியை எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷம் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுலயும் எந்த விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய தீப வழிபாட்டு முறைக்குனே தனி பலன் இருக்குது. சாதாரணமாக நீங்க கோவிலுக்கு போயிட்டு அங்க சன்னதியில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கிட்டு வர்றதுக்கு பதிலா அதுக்கு முன்னாடி ஒரு தீப ஏத்தி வச்சுட்டு நீங்க வணங்கிட்டு வர்றது மூலயமா முழுமையாக வழிபட்ட பலனும் திருப்தியும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். அதுக்கு மகா சிவராத்திரியும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் மகா சிவராத்திரி அன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபம், உங்க குடும்பத்துல 10-15 நபர்கள் இருந்தாலும் சரி, அந்த 10-15 நபர்களுக்காகவும் ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி வச்சாலே போதும். அவங்க அத்தனை பேருக்கான தலையெழுத்தையும் சிவபெருமான் மாத்தி வைப்பார். அதுதான் இந்த தீபத்துக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மகிமை. முதல்ல அந்த தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இலை என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, சிவபெருமான் வழிபாட்டிலேயே அதிக முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்தக்கூடிய இலை தான் வில்வ இலை. பிரதோஷ வேளைகள்ல நீங்க எப்ப சிவாலயத்துக்கு போனாலும் சரி, கோவில் வாசல்ல வில்வ இலை விற்காம இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தது வில்வ இலை. தோஷ நிவர்த்தி பொருளா நம்ம வில்வ இலையை பயன்படுத்திக்கலாம். நீங்க சிவாலயத்துக்கு போகும்போது அங்க வாசல்ல விற்கக்கூடிய வில்வ இலையை வாங்கிட்டு போயிட்டு நீங்க சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தீங்கன்னா, இதுவரை உங்களை பிடித்திருந்த, உங்க குடும்பத்தை பிடித்திருந்த எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும்.
பிரதோஷ வேளையில சிவபெருமானுக்கு வில்வ இலை சமர்ப்பிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கமே இதுதான். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த வில்வ இலை இருக்குல்ல, அத ஒரே ஒரு பாக்கெட் கோவில் வாசல்ல விப்பாங்க. அப்படி ஒருவேளை உங்க வீடு பக்கத்துலயோ, இல்ல உங்க வீட்லயோ வில்வ மரம் இருக்கு, நாங்க இலைய நேரடியா பறிச்சிட முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஒரே ஒரு கைப்பிடி வில்வ இலை இருந்தாலே போதும். எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு தீபத்த நீங்களே உங்க வீட்டோட பூஜை அறையில உருவாக்கிக்க முடியும். சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம்? என்னதான் ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரியா இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி 51 நிமிஷத்துக்கு தான் சதுர்த்தசி திதி பிறக்குது. அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரங்கள்ல நீங்க மகா சிவராத்திரிக்கான எந்த வழிபாடு செய்தாலும் அது மகா சிவராத்திரி கணக்குல வராது. மாலை 6:30 மணிக்கு மேல தான் எல்லா வழிபாட்டையும் செய்யணும். உங்க வீட்டோட பூஜை அறையில மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல இந்த தீபத்தை ஏத்தலாம். நீங்க சிவராத்திரிக்காக மகா சிவராத்திரிக்காக எப்பொழுதும் தினமும் ஏற்றக்கூடிய தீபங்கள் வேற. பூஜை அறையில ஏற்றக்கூடிய தீபங்களையும் இந்த ஒரு தீபத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இது பிரத்யேகமா பரிகாரத்துக்காக ஏத்தக்கூடிய தீபம் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சின்னதா ஒரு தட்டுல நீங்க வாங்கிட்டு வந்தோ இல்ல பறிச்சுட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த வில்வ இலைகள் இருக்குல்ல, அதை கழுவி சுத்தப்படுத்தி அந்த தட்டு மேல பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு. அகல் விளக்கு இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தலாம். அப்படி அகல் விளக்கு இல்ல, அதை தயார் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வீட்டுல என்ன தீபம் இருக்கோ அதை அந்த இலைக்கு நடுவுல வச்சிடணும். வச்சுட்டு ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவபெருமானுக்கு தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடலாம். நெய் தீபம் விசேஷம். ஏற்றக்கூடிய தீபத்தை எந்த திசை பார்த்து ஏத்தணும்? இத உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்த போறீங்க. அதனால தினமும் நீங்க மற்ற தீபங்கள்லாம் எரியும் போது அது எந்த திசை பார்த்து ஏத்தி வச்சிருக்கீங்களோ அதே திசை பார்த்து இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். குறைந்தது அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரியணும். தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முதல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா முருகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடைசியா மகா சிவராத்திரிக்குரிய தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு நீங்க அந்த வில்வ இலை மேல தீபம் ஏத்திருக்கீங்களே, அந்த தீபத்தை பார்த்து 108 முறை சொல்லணும். எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகணும், தோஷங்களும் நிவர்த்தியாகணும், எல்லா விதமான துன்பங்களும் விலகி ஓடணும், தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்திருக்கக்கூடிய சகல விதமான பாவங்கள் விலகணும் சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம் இது எல்லாமே முடிவுக்கு வரணுங்கிற மாதிரியும் நீங்க சிவபெருமான் கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கணும். அதுவும் இந்த தீபத்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேல எப்போனாலும் ஏத்தலாம். ஒருவேளை கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கும் போது வீட்டுல தீபத்தை ஒரு 10 நிமிஷம் ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம். தீபம் எரிந்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த விளக்கை அணைய வச்சுட்டு குளிர வச்சுட்டு நீங்க தூங்க போயிருங்க. மறுநாள் திங்கட்கிழமை உங்க பூஜையில சுத்தப்படுத்தும் போது அந்த வில்வ இலைகளை மட்டும் எடுத்து கால் படுற மாதிரி தண்ணியில விட்டுருங்க. அந்த அகவிளக்கை எடுத்து நீங்க அப்புறப்படுத்திக்கலாம். அந்த வில்வ இலைகளை பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த வில்வ இலைகளால அவருக்கு உரிய தினமாக இருக்கக்கூடிய மகா சிவராத்திரி நாட்கள்ல இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வைக்கிறது ரொம்ப விசேஷம். இதுல கூடுதலா ஒரு பயன் இருக்கு. ஒருவேளை நீங்க மகா சிவராத்திரிக்கு விடிய விடிய கண் விழிக்க போறீங்க, 4 கால பூஜைகள் முடிய வரைக்கும் நீங்க வீட்டுல கண் விழிக்க போறீங்க அப்படிங்கும்போது தாராளமா அந்த விடிய விடிய அந்த தீபம் அந்த வில்வ இலை மீது எரியிற மாதிரியும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முதன்முறை ஏற்றும் போது நெய் தீபம் ஏற்றிக்கலாம். அந்த நெய் தீர்ந்து அந்த தீபம் அணையக்கூடிய நேரத்தில் தீப எண்ணெய் ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. இது மாதிரி விடிய விடிய அந்த தீபம் எரிஞ்சாலும் ரொம்ப விசேஷம். முடியாதவங்க ஒரு அரை மணி நேரமாவது ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க. நம்பிக்கையோட ஏற்றுங்க, நல்லவே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.